ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி பார்த்து மகிழுங்கள். உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது பணம் வசியம் செய்யும் முறை பற்றி பார்ப்போம். ஒரு எளிய முறை தான், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ், பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பணம் வசியம் செய்யும் முறை. இந்த முறை பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் பல கிராமங்களில் இது அன்றாடம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் தமிழ்நாட்டில் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு வியாபாரம் நன்றாக நடக்கணும், தொழில் நல்லா சிறப்பாக அமையும்னா இதை கடைபிடிங்க. அதாவது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய கருமஞ்சள், அந்த கருமஞ்சளுக்கு மிகப்பெரிய ஒரு வசிய பவர் உண்டு. அதனால் நீங்கள் எப்பொழுதும் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு தொழில் நடத்தி வர்றீங்க அப்படின்னா இந்த கருமஞ்சளை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வெளியில் போகும்போது வச்சுக்கிட்டு போங்க. அந்த தினம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த கருமஞ்சள்ங்கிறது காளியோட அம்சம்தான் கொண்டது. காளிக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மஞ்சள். அதனால் இந்த மஞ்சளை நீங்கள் தினசரி வெளியில் போகும்போது வச்சுட்டு போனீங்கன்னா அன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்களே நிறைய உதவி கிடைக்கும். வெளியில் போனால் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால் இந்த கருமஞ்சள் இட்டுக்கிட்டு போங்க. சனியினுடைய பாதிப்பு எதாக இருந்தாலும் குறையும். குருவினுடைய ஜாதகத்தில் ஏதாவது கெட்டு போயிருந்தாலோ நிச்சயம் உங்களுக்கு அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ராகு பகவானால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு குறையும். இது மத்திய பிரதேசத்தில் இது முன்னெல்லாம் இதுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். இது இப்போ எல்லா நாட்டிலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதே நீங்கள் ஒரு தொழில் செய்து வரீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை உண்டாகும். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இதை பயன்படுத்தினா குடும்பத்தில் சண்டை குறையும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை உண்டாகும். ஒரு கண் திருஷ்டியாக இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகள் தொல்லைகள் இருக்காது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இந்த கருமஞ்சள். இது காளிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருமஞ்சளை. இப்போ இது கொஞ்சம் ஒரு 100 கிராமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். எளிமையான முறை தான் இது. இந்த கருமஞ்சள்ங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இந்த கருமஞ்சள். அப்போ இந்த எளிய முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். தெய்வத்துடைய ஆற்றல் அதிகரிக்கும். பண வசியம் உண்டாகும். ஸோ இவ்வொரு இது பயன்படுத்துங்க. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.